முஸ்லிம்களாக ஆக முடியாது என்று கூறிய அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் முழுமையான முறையில் நேசம் வைக்கிற பொழுதுதான் அவர்கள் பற்றிய புகழ்ச்சியினை நாம் முழுமையான முறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நாயகத்தை கொண்டு வருவதற்கு கடமைப்பட்டுள்ளோம். நாயகத்தை புகழ்ந்த எந்த ஒரு நாவையும் அல்லாஹ் தஆலா வீணாக்கி விடவே இல்லை. நாம் வரலாறுகளை பார்க்கலாம். அழகாக பாடினார்கள் இமாம் ஷரஃபுத்தீன் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா. அவருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ கவிதைகள் சொல்லப்படக்கூடிய நாயகத்தின் புகழ்மாலை அவர்கள் எழுதக்கூடிய சமயத்திலே பக்கவாதம் ஏற்பட்டு அடுத்தபடியாக ஆகிவிடுகிறார். அடுத்த பக்கவாதம் ஒரு அசைவும் இல்லை உடம்புல.